இல்ல அது 2 மாநிலங்கள் அப்படி எதிர் துருவமாக போட்டிடுறாங்க. ஒன்று கேரளம், இன்னொன்று மேற்கு வங்கத்திலையும் கூட அவர்கள் அப்படித்தான் எதிர் துருவங்களாக போட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட நீங்க அந்த மாநிலத்துல பாஜகவுக்கான இடம் என்பது ஒரே ஒரு எம்பி தான் இருக்காரு, சுரேஷ் கோபி இருக்காரு. தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா எம்பி திமுக கிட்ட பேசி, தேர்தலுக்கு பின்பு ஒரு ராஜ்யசபா எம்பி. இந்த உலகத்திலே மறுமணத்திற்கும் பேரம் பேச்சு வரதட்சணை வாங்கின கட்சி காங்கிரஸ் தான். தமிழகம் முழுவதும் இடதுசாரிகள் தொழிலாளர்கள் பிரச்சனையை தேடி போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இடதுசாரிகளாக இல்ல, காங்கிரஸ் எத்தனை போராட்டம் நடத்திருக்கு? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ நீங்கள் முதல்ல குறிப்பிட்டு பேசுனீங்க, ராகுல் காந்திக்கு முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பிட்டீங்க. இதே விஷயத்த முரசொலியிலையும் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியான ஒரு விமர்சனம் இருந்தாங்க. இப்போ நடப்பு அரசியலில் அதை கேட்பாங்க. நீங்க இன்னைக்கு அகில இந்திய தலைவராட்டும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார். அந்த கார்கேவோட போட்டி போட்டாரு சசி தரூர். அவர் இன்னைக்கு வரையும் பாஜகவுக்கு ஆதரவா பல ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டே இருக்காரு. ராகுல் காந்தி ஏன் கட்டுப்படுத்த முடியல? அதுக்கு பேர் தான் முதிர்ச்சி. நீங்க சொந்த கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதன் பேர் முதிர்ச்சி. சொந்த கூட்டணி கட்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதன் பேர் முதிர்ச்சி. காங்கிரஸ் வாங்கின தொகுதி 28, பிஜேபிக்கு எடப்பாடி கொடுத்த தொகுதி 27. அவ்வளவு தொகுதியும் தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளை 100% தோற்குங்கிற தொகுதிகளை ஜி.கே. வாசனுக்கும் அழகா பாஜகவுக்கும் தள்ளி விட்டார்ல, அதுக்கு பேரு முதிர்ச்சிங்கிறேன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் மூத்த பத்திரிகையாளர் ஐயா சுவாமிநாதன் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய கூட்டணி இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுல இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில இருந்தாலும் கேரள மாநிலம் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா அங்க அவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சண்டை இருக்கு. அந்த கேரள மாநிலத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒத்து போக முடியாததுக்கான காரணம் என்ன? தேசிய அளவுல கூட்டணி இருக்காங்க, ஆனா மாநிலம் வரும்போது 2 பிரிவா இருக்காங்க. காரணம் என்ன? இல்ல அது 2 மாநிலங்கள் அப்படி எதிர் துருவமாக போட்டிடுறாங்க. ஒன்று கேரளம், இன்னொன்று மேற்கு வங்கத்திலையும் கூட அவர்கள் அப்படித்தான் எதிர் துருவங்களாக போட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட நீங்க அந்த மாநிலத்துல பாஜகவுக்கான இடம் என்பது ஒரே ஒரு எம்பி தான் இருக்காரு, சுரேஷ் கோபி இருக்காரு. திருச்சூர் தொகுதியினுடைய எம்பியா இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி. அப்ப அங்க பொதுவாகவே போட்டி களமே 2மே இடதுசாரி பாலிடிக்ஸ் தானே. நீங்க காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட். சோ அப்ப அவங்களுக்கான அரசியல் என்பது அதற்குள்ளாகத்தான் இருக்கிறது. 2 கட்சிகள் இருந்தா முதல்வர்கள் வந்திருக்காங்க. இந்தியாலேயே முதல்ல ஒரு இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்த மாநிலமும் கேரளா தான். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு. அப்ப அன்றிலிருந்தே தொடங்குது அந்த பந்தம். அப்ப அவர்களுக்கு மாற்று காங்கிரஸ், காங்கிரஸுக்கு மாற்று கம்யூனிஸ்ட். அது அந்த மாநில அரசியல். இப்ப நீங்க அகில இந்திய அளவுல திமுக, அதிமுக ஒரே கூட்டணியில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுல 2 பேரும் எதிர்த்தார நிக்க முடியும். அது மாதிரியான பாலிடிக்ஸ் தான் இந்த மண்ணில. அந்த 2 கட்சி தான் வீரியமாக இருக்கிறது. சோ அவர்களுக்குள்ளாக மோதல் இருக்கு. அதுல ஒரு ஆரோக்கியம் தான் அது. நீங்க ஆனா என்னன்னா, அந்த விமர்சனத்தை மற்ற ஸ்டேட்காரன் பார்த்துட்டு இருக்கான். நீங்க அந்த இடம் பார்க்கணும். ஒரு கன்னியாகுமரியில இருந்து அதை பாருங்களேன். களியக்காவலைக்கு இந்த பக்கம் மாத்தி விமர்சிச்சு ஒரே பிராந்தியம் இருக்கும். நீங்க ஒரு தெரு ஒரு பக்கம் வலது பக்கம் கேரளாவா இருக்கும், இடது பக்கம் தமிழ்நாடா இருக்கும். அந்த பக்கம் ஓடுற ஆட்டோல இடதுசாரிகளை திட்டிட்டு இந்த பக்கம் ஓடக்கூடிய ஆட்டோல எந்த தோழர்களேன்னு நிகழ்ச்சியா பேசினா எவ்வளவு நகைச்சுவையா இருக்கும். பட் இது அரசியல் யதார்த்தம் தான். இது ஒண்ணும் தவிர்க்க முடியாதுன்னு தான் நம்ம. ஓகே, இந்த மாதிரி செயல்பாடுகளை ஒரு மாநிலங்களுக்கு உள்ளாடி இருக்க மாநில தலைவர்கள் பேசலாம். ஆனா இவர் ராகுல் காந்தி அவர்களை முன்னாள் கேரளா முதல்வர் பினராயி விஜயனை ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, பிஜேபிக்கு அவருக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு ஒரு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இங்க பேசும்போது அது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு அது ஒரு நெருடலை உருவாக்காதா? இல்ல, நிச்சயமா உருவாக்கும். அதுதான் சொல்றேன், காங்கிரஸுக்கு அந்த புரிதல் இல்ல. அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னா, நீங்க சின்ன குழந்தைங்ககிட்ட ஒரு 50 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா 4 நாள் வச்சு சாப்பிடணும்னா சாப்பிடாது, பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு சாக்லேட்டா எடுத்து வாயில போட்டு உரிச்சு போட்டு அதை பாட்டு குழந்தை போயிட்டே இருக்கும். அது மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது 29ல அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த தேர்தல், இன்னைக்கு இந்த தேர்தல் வந்திருக்கோம், ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடும். ஏதாவது இது ஒரு கட்டத்துல ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்கு விலை இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படியே போச்சுதான். சோ அவர் களத்தை உணர்வுங்க. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை பேசுகிறார். நீங்க மேற்கு வங்கத்திலையும் கேரளாலையும் தான் எதிரி. மிச்சம் இருக்க ஸ்டேட்டு 26 ஸ்டேட்டுக்கார உங்களை ஆதரிக்கிறமே. ஒரு இடதுசாரி கேட்கிறவன் என்னங்க பேசுறாரு இந்த அப்படின்னு தானே தோணும். அப்ப அந்த விஷயங்களை அவர் தவிர்க்கணும். அந்த பக்குவம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அதற்கான முதிர்ச்சியோ பக்குவமோ இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல நிறைய கற்றுக்கொள்ளணும். அது இல்லைன்னா இப்படித்தான் விளைவுகள் ஏற்படும். நீங்க பிஜேபி அட்டாக் பண்ணுங்க, கம்யூனிஸ்ட் தனியா அட்டாக் பண்ணுங்க, 2ஐயும் ஏன் தொடர்பு படுத்தி அட்டாக் பண்றீங்க? இது சின்ன இடைவெளி தானே. பிஜேபியை தனியா விமர்சிச்சுட்டு போயிருங்க, கம்யூனிஸ்ட தனியா விமர்சிச்சுட்டு போயிருங்க. இருவருக்கும் தொடர்புன்னு பேசக்கூடிய இடம்தான் அவருக்கான ஆபத்தான இடமா மாறும்.
அவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. இடதுசாரிகள் இப்போது இடதுசாரிகளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் அளவுக்கு வந்து வலுவாக இருந்தவர்கள் இடதுசாரிகள். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கிறதுனால இந்த மாதிரியான வார்த்தைகள் வருதா? இடதுசாரிகள் இடதுசாரிகளாக இருக்கிறார்களா? இல்லை. இல்ல, இடதுசாரிகள் இடதுசாரிகளாகத்தான் இருக்கிறார்கள், அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கிறதுனாலதான் விஜய் அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்த போதும் அமைச்சரவையில பங்கெடுக்கலைங்க. காங்கிரஸ் மாதிரியா இருக்காங்க? இடதுசாரிகள் இடதுசாரிகளாக இல்லைங்கிறார் ராகுல் காந்தி. 5 பேர் ஆதரவு கொடுத்துட்டு 2 அமைச்சர் வாங்கிட்டீங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா எம்பி திமுக பேசி, தேர்தலுக்கு பின்பு ஒரு ராஜ்யசபா எம்பி. இந்த உலகத்திலே மறுமணத்திற்கும் பேரம் பேசி வரதட்சணை வாங்கின கட்சி காங்கிரஸ் தான். நான் அப்படிதான் பாக்குறேன் அதை. அப்ப அதற்கும் ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டீங்க. இடதுசாரிகள் அப்படியே வாங்கியிருக்காங்க. இடதுசாரிகள் வெளியில இருந்த ஆதரவு இன்னைக்கு பாருங்க களத்துல நிக்கிறாங்க. இன்னைக்கு களத்துல தொடர்ந்து இந்த ஸ்ரீவைகுண்ட விவகாரம், தாவேகாவினுடைய எம்எல்ஏ சரவணன் மீதே குற்றச்சாட்டு சொல்றாங்க. கம்யூனிஸ்டர்கள் போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மாதர் சங்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் இடதுசாரிகள் தொழிலாளர்கள் பிரச்சனையை தேடி போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இடதுசாரிகளாக இல்லை. காங்கிரஸ் எத்தனை போராட்டம் நடத்திருக்கு? ஒருத்தர் உங்க ஞாபகத்தில் இருக்கும், திருநெல்வேலியோட கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் இருந்தார். போன திமுக ஆட்சியில கடத்தி கொலை செய்யப்பட்டவர். இன்னைக்கு வர குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. ராகுல் காந்தி என்னைக்காவது வாய்ஸ் கொடுத்திருக்காரு சொந்த கட்சியுடைய மாவட்ட தலைவர். ஏன்னா இந்தியா பூரா ஒரு 28 ஸ்டேட்டு, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 50 மாவட்ட தலைவர்னு வச்சுங்கன்னா, ராகுல் காந்தியோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு 2000 மாவட்ட தலைவர்கள் ஒருவர்னு வச்சுக்கோ. அவர் இறந்தாரு. இன்னைக்கு வர தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில இருந்து ஒரு சின்ன அது என்ன ஆச்சுன்னா ஒரு போராட்டம் பண்ணது உண்டா போன திமுக ஆட்சியில? ஆனா இடதுசாரிகள் அப்படி இல்லையே. சாம்சங் போராட்டத்தை நடத்தினாங்க. 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமா மாத்தின போது போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க திமுக கூட்டணியில இருக்கமா இல்லையான்னு இப்பவே அறிவிக்கிறாங்க. காங்கிரஸுக்கு என்ன நிலைப்பாடு? இந்தியா கூட்டணியில யார் இருக்காங்கன்னே தெரியலையா அவங்களுக்கு? இடதுசாரிகள் இடதுசாரிகளாகத்தான் இருக்காங்க. இடதுசாரிகளுக்கான வேலையை செய்யறாங்க. ஓட்டு வாங்கக்கூடிய திறமையை அவர்கள் இழந்துட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இடதுசாரிகளுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும், அதெல்லாம் இழந்துட்டாங்க. அதுக்கான வேலையை தீவிரமா செய்யல. அப்படிதான் நான் பாக்குறேன். ஒழிய இடதுசாரிகளை விட காங்கிரஸை விட இடதுசாரிகள் நல்லத்தான் வேலை செய்கிறார்கள் தான் பாக்குறேன். இப்போ நீங்க முதல்ல வந்து குறிப்பிட்டு பேசுறீங்க, ராகுல் காந்திக்கு வந்து முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டீங்க. இதே விஷயத்த வந்து முரசொலியிலே வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. கூடவே வந்து இன்னொரு விஷயத்த நீங்க குறிப்பிட்டீங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பப்பு அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யப்பட்டிருந்த ராகுல் காந்தி அவர்களை வந்து பிஎம் கேண்டிடேட்டா வந்து நாமினேட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியான ஒரு விமர்சனம் இருந்தாலும், இப்ப நடப்பு அரசியல்ல வந்து அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நடப்பு அரசியல் அதான் நான் சொல்றேன்ல, அந்த முதிர்ச்சியில 2 வகை இருக்குங்க. ஒன்று அரசியல் ரீதியாக கொள்கை நிலைப்பாட்டில் முதிர்ச்சியாக இருப்பது, அது ராகுல்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் முதல்ல பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலத்தில் தொடங்கி இன்றைக்கு வர அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறார். கான்ஸ்டிடியூஷனல் லாவை கையில வச்சுக்கிட்டே இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தை கையில வச்சிருந்தாங்க நம்ம பார்த்தோம். நான் சொல்லக்கூடிய முதிர்ச்சி என்பது நீங்க கூட்டணி கட்சிகளோடு காட்டக்கூடிய நெருக்கம், தொண்டர்கிட்ட காட்டக்கூடிய பரிவு, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு உங்கள் மீது வர வேண்டிய நம்பிக்கை, இதெல்லாம் சார்ந்தது. நீங்க இன்னைக்கு அகில இந்திய தலைவராட்டும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு. அந்த கார்கேவோட போட்டி போட்டாரு சசி தரூர். அவர் இன்னைக்கு வரையும் பாஜகவுக்கு ஆதரவா பல ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டே இருக்காரு. ராகுல் காந்தி ஏன் கட்டுப்படுத்த முடியல? அதுக்கு பேர் தான் முதிர்ச்சியின்மை. நீங்க சொந்த கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறதன் பேர் முதிர்ச்சி. சொந்த கூட்டணி கட்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதன் பேர் முதிர்ச்சி. நான் இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? ரொம்ப குறைவான ஒரு உதாரணம் சொன்னா, எடப்பாடி பழனிசாமி. நம்ம எல்லாம் 10 தோல்விக்கிறோம், நானும் சேர்ந்து சொல்றேன். 11 தோல்வியை பார்த்தவர். அவ்வளவு பெரிய பிஜேபி. எல்லாரும் சொன்னோம் அதிமுகவை விழுங்க போகிறது பிஜேபி, தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் போர் மேலக்கேடு சொல்றேன்னு டிஎம்கே காரங்க விளம்பரம் போட்டாங்க. காங்கிரஸ் வாங்கின தொகுதி 28, பிஜேபிக்கு எடப்பாடி கொடுத்த தொகுதி 27. அவ்வளவு தொகுதியும் தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளை 100% தோற்குங்கிற தொகுதிகளை ஜி.கே. வாசனுக்கும் அழகா பாஜகவுக்கும் தள்ளி விட்டார்ல, அதுக்கு பேரு முதிர்ச்சிங்கிறேன். அப்ப கூட்டணி கட்சியை சமாளிக்க தெரியுது இல்ல. நீங்க 27 சீட்டு, அதான் அனுபவத்தினால் வரக்கூடிய முதிர்ச்சி. சாதாரண சிலுவம்பாளையம் ஊராட்சி செயலாளர், அதுல இருந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர், 1000 விமர்சனம் இருக்கு. அவர் சுயநலமாக செயல்படுகிறார், தான் தோண்டித்தனமாக செயல்பட்டார், அதிமுகவை அளித்தார், எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கோம், எல்லாமே இருக்கு, விமர்சனம் தான் அவர் மேல. பட் அந்த கூட்டணி கட்சிகளை அணுகிய விதத்துல எவ்வளவு முதிர்ச்சியா செயல்பட்டார். அந்த முதிர்ச்சி தான் ராகுலுக்கு வரவே இல்லைங்கிறாங்க. நீங்க சக கட்சிகளை எப்படி நடத்தணும், எப்படி மதிக்கணும், எப்படியான இடத்தில் அவர்களை இருத்தணும், இது போன்ற விஷயங்கள் நீங்க பாருங்க. திராவிட கட்சி அதிமுக, ஒரு தேசிய கட்சி பாஜகவை அதற்கான இடத்துல சுருக்கிறார். ஆனா தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநில கட்சிகளுக்குள்ளாக தலையீடு செய்யுது.
அதனாலதான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு பாருங்க. சரி, ஓகே. உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு பல கருத்துக்களை சமகால அரசியல் இருக்கக்கூடிய இந்த இந்திய குறிப்பா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி அதுக்கான தீர்வுகள் பற்றி பேசுனீங்க. மிக நன்றி. ரொம்ப நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.